தான் லவ் பண்ணக்கூடிய பொண்ணை அதுவும் சைக்கிள்ல முன் சீட்ல கூட்டு போனா எப்படி இருக்கும். அப்படிதான் கோயிலுக்கு 2 பேர் வந்தாச்சு. இப்படி சாமி கும்பிட்டு இருக்கும்போது பொண்ணோட அப்பா அதே கோயிலுக்கு வராரு. பொண்ணு அப்பா வரதை பார்த்து, அப்பா கோயிலுக்கு தான் வரீங்களா, நானும் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அப்பா பத்துல நின்னுட்டு, ஹலோ சாமி அர்ச்சனை பண்ண தட்ட இங்க கொடுங்க, அங்க எங்க கொடுக்குறீங்க. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு இங்க தான் நின்று இருந்தா, இந்த லோகத்துல யாரை நம்புறதுனே தெரியல. கோயில வச்சு கல்யாணம் பண்றாங்க. இதுதான் பொண்ணு அப்பா கிட்ட மேரேஜ் பண்றத சொல்லாம இருந்தாலும் தான் பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டுன்னு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் டிஸ்ட் கழிச்சு வீட்டுக்குள்ள வர சொல்றாங்க. மருமக வீட்டுக்கு வந்து விளக்கையும் ஏத்தியாச்சு. சில வருஷங்கள் போக 2 பேருக்குமே பொன் குழந்தை பிறந்திருக்கு. சென்னையில ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்காக 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்தாச்சு. குழந்தைய பார்க்க டைம் இல்லாம மாப்பிள்ளையோட ஊர்ல இருந்து வயசான பாட்டி இந்த குழந்தைய பாக்குறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. மாசம் 7000 சம்பளம் கொடுக்குறோம், சாப்பிட்றதுக்காக நீங்க வெளியும் போக வேண்டாம், இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அந்த பாட்டி இவங்க சொல்றது எதுவுமே கேட்காம அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில 2 பேருமே வேலைக்கு கிளம்பிட்டாங்க. திருப்பி வந்து பார்க்கும்போது குழந்தைய காணும். என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம செக்யூரிட்டி போய் செக் பண்றான். அவரும் வயசான பாட்டியும் குழந்தையும் பார்க்கலன்னு சொல்லிடுறாரு. கடைசியா வீட்டுக்கிட்ட நிக்கும் போது குழந்தை சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டை கேட்டு மொட்டை மாடியில் போய் பாக்குறா. அந்த பாட்டி இந்த குழந்தை இதுவரைக்கும் வெளி உலகத்தையே பார்த்திருக்காது. வெயிலு காத்து படாம என்னமா குழந்தை வளர்க்குறீங்க நீங்க. அப்படியே சீனை கட் பண்ணா காலையில வேலைக்கு போறாங்க. ஒரு அம்மா அவங்க குழந்தைய இடுப்புல வச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டே இருப்பா. இதை பார்த்துட்டு புருஷங்கிட்ட நான் இனிமே வீட்டுல இருந்து குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்றா. அதோட உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வச்சிருக்கேன். கண்ணுல துணியை கட்டி வெளியே கூட்டு வரா. இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். பைக்கு கீயை போட்டு இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாமே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.